செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் சத்தீஸ்கர் மாநிலத்தில் நக்சலைட்டுகளால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் வளர்ச்சிப் பணிக்காக 700 கிராமங்களை இணைக்க 108 வழித்தடத்தில் பேருந்துகள் இயக்கப்படுகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தித் தொகுப்பு. திருப்பூர் மாவட்டத்தில் பின்னலாடை இயந்திர கண்காட்சி குறித்து எமது செய்தியாளர் தரும் செய்தித் தொகுப்பு, மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன. முதலில் நக்சலைட்டுகளால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் சத்தீஸ்கர் மாநில அரசு வளர்ச்சிப் பணிக்காக 700 கிராமங்களை இணைக்க 108 வழித்தடத்தில் பேருந்துகள் இயக்குகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தித் தொகுப்பு. சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்டதே மனித நாகரிகத்தின் மிகப்பெரிய வளர்ச்சிக்கு வித்திட்டது. கால்நடையாய் தொடங்கிய பயணம் இன்று விண்வெளியை தொட்டு நிற்கிறது. கடந்த 3 தசாப்தங்களாக நக்சலைட்டு பிரச்சனையால் சத்தீஸ்கர் மாநிலத்தின் வளர்ச்சி பயணம் மட்டுமல்ல, பொதுமக்களின் அன்றாட பயணமும் தடைபட்டுவிட்டது. தற்போது நக்சலைட்டு பிரச்சனை முடிவுக்கு வந்துள்ள நிலையில் நக்சலைட்டுகளால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் வளர்ச்சிப் பணிகளை தீவிரப்படுத்தும் பணிகளில் சத்தீஸ்கர் மாநில அரசு முனைப்பு காட்டி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக முதலமைச்சரின் கிராம பேருந்துகள் திட்டம் தொடங்கப்பட்டு தனியார் பங்களிப்புடன் பேருந்து போக்குவரத்து நடைபெற்று வருகிறது. நக்சலைட்டுகளால் பெரிதும் பாதிக்கப்பட்ட பஸ்தர் மண்டலத்தில் குண்டேகாவ், சுக்மா, பிஜாப்பூர் உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் உள்ள 700 கிராமங்களை இணைக்கும் வகையில் பேருந்து போக்குவரத்து தொடங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பொதுமக்கள் மருத்துவம், கல்வி உள்ளிட்ட தேவைகளுக்காக மற்ற இடங்களுக்கு பயணம் மேற்கொள்வது எளிமையாக்கப்பட்டுள்ளதாக கூறுகிறார் சத்தீஸ்கர் மாநிலத்தின் போக்குவரத்து துறை முதன்மை செயலாளர் பிரகாஷ். 108 பஸ் 13 மாவட்டங்களில் ரன் பண்ணிட்டு இருக்கோம். பஸ் ஆப்ரேஷன்ஸ் இருக்கணும். மக்களுக்கு ஹெல்த் ரிலேட்டடாவோ, படிப்பு ரிலேட்டடாவோ, அவங்க பிசினஸ் ரிலேட்டடாவோ, அர்பனுக்கு போறதுக்கு அதுக்காக வசதிகள் பண்றதுக்காக இந்த கவர்மெண்ட் இனிஷியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்கூல் போறவங்களுக்கு ரொம்ப வசதி, ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ், ஈவன் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு ட்ரைபல்ல முன்னாடி ஒருத்தவங்க கல்யாணம் முடிச்சு ஒரு ஊருக்கு வந்திருக்காங்க. அவங்க இந்த ஊர்ல இருந்து அவங்க அம்மா ஊருக்கு போறதுக்கு 6 மணி நேரம் ஆனதா முன்னாடி, இப்ப 1/2 மணி நேரத்துல போறாங்க. ஏன்னா முன்னாடி பக்கத்துல இருந்திருக்கும், பட் காட்டு பாதனால தனியா போக முடியாது. இப்போ பஸ் விடுறதுனால போறாங்க அப்படின்றாங்க. பேருந்து போக்குவரத்திற்கு பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைத்து வருவதால் மேலும் 8 வழித்தடங்களில் இத்திட்டத்தை விரிவாக்கம் செய்யவும் சத்தீஸ்கர் மாநில அரசு திட்டமிட்டுள்ளது. சத்தீஸ்கர் மாநில அரசு சார்பில் போக்குவரத்து கழக பேருந்துகள் இயக்கப்படாத நிலையில் பிரதமரின் மின்சார பேருந்துகள் திட்டத்தின் கீழ் 240 பேருந்துகள் நகர பேருந்துகளாக இயக்கப்படுகின்றன. இதன் மூலம் பெருநகரங்களுக்கான பேருந்து சேவையும் எளிமையாக்கப்பட்டுள்ளது. பிஎம்இ பஸ் சேவால 240 பஸ் வரப்போகுது. இங்க 4 சிட்டி கவர் பண்றோம். இப்போ ராய்ப்பூர், துர்க், பிலாயின்ட்டு ஒரு ஊர், அப்புறம் பிலாஸ்பூர் அண்ட் கோர்பால 240 பஸ்ஸஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்க ஆர்டர் இருக்கு. திருப்பூர் பின்னலாடை இயந்திர கண்காட்சியில் உலகளாவிய சந்தையில் போட்டியிட உதவும் ஆட்டோமேஷன், AI சார்ந்த தரக்கட்டுப்பாடு போன்ற நவீன தீர்வுகள் ஆகியவை குறித்து எமது செய்தியாளர் தரும் செய்தித் தொகுப்பு. திருப்பூர் காங்கேயம் சாலை ஹவுசிங் யூனிட் பிரிவு அருகே உள்ள டாப்லைட் மைதானத்தில் 24வது பனியன் இயந்திர நெட் ஷோ கண்காட்சி ஆயத்த ஆடை ஏற்றுமதி மேம்பாட்டு கழக தலைவர் சக்திவேல் ரிப்பன் வெற்றி துவங்கி வைத்தார். அரங்குகளில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள அதிநவீன இயந்திரங்களை பார்வையிட்டார். இந்த பனியன் இயந்திர கண்காட்சியில் ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் உள்ளிட்ட பல்வேறு வெளிநாடுகளைச் சேர்ந்த நிறுவனங்களின் இயந்திரங்கள் அரங்குகளில் ஏராளமாக காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. இது குறித்து ஆயத்த ஆடை ஏற்றுமதி மேம்பாட்டு கழக தலைவர் சக்திவேல் பேசுகையில், இதில் முக்கிய அம்சம் என்று பார்த்துக் கொண்டீர்கள் என்றால், மிகவும் நவீனத்துடன் இங்கு கண்காட்சிக்கு எல்லா மேனுஃபேக்சர் வைத்துள்ளார்கள். முக்கியமாக பார்த்தீர்கள் என்றால், பிரிண்டிங் துறையில் ஒரு 30%, சூயிங் மிஷின் என்ற முறையில் 30% இங்க ஸ்டால்களை அமைத்துள்ளார்கள். நாங்கள் வரும்போது பார்த்தோம், இதில் AI டெக்னாலஜி என்ற முறையில் பிரிண்டிங்கிலும் சரி, சூயிங்கிலும் சரி, அந்த வசதி உள்ள AI டெக்னாலஜி வசதி உள்ள மிஷினரிகளை கண்காட்சிக்கு வைத்துள்ளார்கள். இது மிகவும் தேவையான ஒன்று. இந்த 24 நெட் ஷோ இருந்தாலுமே இந்த முறை இந்த நெட் ஷோ மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஏனென்றால் நாம் ஆல்ரெடி 11 நாடுகளுடன் FTA ஒப்பந்தம் போட்டுள்ளோம். 27 ஐரோப்பிய நாடுகளுடன் இப்பொழுது ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது. அப்படி பார்த்தீர்கள் என்றால், உலக மக்கள் தொகையில் 65% மக்களை கொண்ட நாடுகளுடன் நாம் FTA போட்டுள்ளோம். இதன் மூலம் உலக ஜனத்தொகையில் நமது ஏற்றுமதியாளர்களுக்கும் சரி, டெக்ஸ்டைலுக்கும் சரி,
65% of the people of the world will utilize this FTA. இதில் முக்கியமானது என்ன என்று பார்க்க வேண்டும் என்றால், FTA என்பது எல்லா துறைகளுக்குமே அவர்கள் போட்டுள்ளார்கள். இந்த 65% கொண்ட 38 நாடுகளில் ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் என்ற உற்பத்தியை அவர்கள் செய்வதில்லை. அந்த நாட்டு மக்கள் எல்லோருமே இறக்குமதியைத்தான் நம்பியுள்ளார்கள். அதனால் இந்தியாவினுடைய ஏற்றுமதி மிக மடங்கு அதிகரிக்கும். திருப்பூரில் ஆட்கள் பற்றாக்குறை என்பது இருந்து கொண்டே இருக்கிறது. அதை நிவர்த்தி செய்ய ஹை ப்ரொடக்டிவிட்டி மிஷின்களை கண்காட்சிக்கு வைத்துள்ளார்கள். ஏஐ டெக்னாலஜியுடன் மிஷின்களை கண்காட்சி வைத்துள்ளார்கள். ஒரு ரொபாட்டிக் என்ற முறையில் ஒரு கோயம்புத்தூரை சேர்ந்தவர் இங்கு ஒரு கண்காட்சியில் அவருடைய மிஷின்களை வைத்துள்ளார்கள். இது என்னவென்றால், ஆட்கள் இல்லாமே ரொபோட்டிக் முறையில் பிரிண்டிங் என்ற முறை வேண்டுமென்றால் அவர்கள் அதை டிஷர்ட்டை லோடு செய்து அன்லோடு செய்து பேக் பண்ணி அனுப்ப முடியும். இந்த வசதி எல்லாம் நமக்கு ஏன் தேவை என்றால், ஆட்கள் பற்றாக்குறை இருக்கும் பொழுது இந்த ஆட்டோமேட்டிக் ரொபோட்டிக் அண்ட் ஏஐ டெக்னாலஜி மூலம் குறைந்த ஆட்களோடு மிக அதிக உற்பத்தியை செய்யப்படும். இனி சமூக ஊடக பதிவுகள். கருணை, சுயமரியாதை, மனநிறைவு ஆகிய உணர்வுகளால் உண்மையான மகிழ்ச்சி கிடைப்பதாகவும், சமூகத்தில் ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கம் வலுவடைவதாகவும், ஒருவரின் முயற்சியால் சோம்பல் முறியடிக்கப்படுகிறது என்றும், ஈடுபாட்டால் சந்தேகங்களுக்கு தெளிவு பிறப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். முன்னாள் மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லியின் நினைவு நாளில் அவருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். சட்டம், அரசியல் சாசனம், நிர்வாகம் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கிய நாடாளுமன்ற உறுப்பினர் என்றும், நாட்டின் முன்னேற்றத்திற்கு அளப்பரிய பங்காற்றியவர் என்றும், மக்களுக்கான அவரது சேவைகள் என்றும் போற்றப்படும் என பாதுகாப்புத்துறை அமைச்சர் தனது சமூக வலைதள பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். பாரம்பரிய பருவகால நடவு நிலை குறித்து அறிந்து கொள்வதற்காக தனது கிராமத்திற்கு சென்றதாகவும், இந்த ஆண்டு நல்ல மழை பெய்துள்ளதால் பயிர்கள் செழிப்பாக விளைந்துள்ளதாகவும், கிராம மக்கள் அதிக மகசூலை ஆர்வத்துடன் எதிர்நோக்கியுள்ளதாகவும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். துறைமுகங்கள், கப்பல் மற்றும் நீர்வழி போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் புதுதில்லியில் உள்ள நாடக கலை பயிற்றுவிக்கும் தேசிய பள்ளியில் மாணவர்களை இன்று சந்தித்து உரையாற்றியது பெரும் மகிழ்ச்சி கொள்வதாக தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்திய மாணவர்களின் படைப்பாற்றல் ஈடு இணையற்றது என்று குறிப்பிட்டுள்ளார். நாடகம் மற்றும் நடிப்பு பற்றிய அற்புதமான புதிய விஷயங்களை தாம் கற்றுக்கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உத்ராசனா என்ற யோக பயிற்சியை மேற்கொள்வதன் மூலம் கழுத்துப் பகுதி மற்றும் முதுகு வலியிலிருந்து விடுபடலாம் என்றும், வயிறு மற்றும் இடுப்பு பகுதியின் கொழுப்பு கணிசமாக குறைவதாகவும், ஜீரணம், இதயம் மற்றும் சுவாச ஆரோக்கியம் மேம்படுவதாகவும், மக்கள் தங்கள் அன்றாட பணிகளுக்கிடையே நாள்தோறும் இப்பயிற்சியை செய்து நன்மைகள் பெற தனது சமூக வலைதள பக்கத்தில் ஆயுஷ் அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது.